நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம கோல்டோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட விஐபி சேனல்ல ஒரு செல்ஃப் பை கால் கொடுத்திருந்தோம். ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் நம்ம அப்டேட் பண்ணி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 40+ பிப்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் வென்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு லாங் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணி என்னென்ன ரிசல்ட்ஸ்னால மார்க்கெட் கிளியரான புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதில் எந்தவித கரெக்ஷன்ஸும் இல்லை. ஸோ அதோட சேனல் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிட்டால் தான் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ் போகும் அப்படிங்கிறது தெரியும். இதுதான் நம்மளோட சேனல் லெவல்ஸு. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு நம்மளோட ரீசன்ட் சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ட்ரா பண்ணிட்டால் தான் அடுத்தடுத்து என்னென்ன லெவல்ஸும் தெரியும். நம்மளோட ரீசன்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 1988 அப்படிங்கிறது நம்மளோட ரீசெண்டான சப்போர்ட் ஜோன். அண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் நம்மளோட ஏர்லி ஹையாக இருந்த நமக்கு 2001 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. மார்க்கெட் மேபி இன்னும் அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன் 2012 வரைக்கும் போகிறது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து இப்போ என்ன ப்ரொஜெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு பை போக போகுது. அதோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா லாங். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷனாக ட்ரா பண்ணும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு செல் எடுப்போம். ஆல்மோஸ்ட் நமக்கு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் வருதா. ஸோ மார்க்கெட் 1990 டச் ஆகும். டச் ஆனதும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் கிடைக்கும். அது நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து TP1 வந்து 2000 அந்த TP2 வந்து 2012 அப்படிங்கிறது நம்மளோட TP2. அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1986 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ். மேபி ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே வருது, லிக்விடிட்டி ஹண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 1985 வரைக்கும் வரது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ எப்படி ஒரு ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் கொடுத்து ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணிவிட்டு அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகி நமக்கு TP2 அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட இன்னொரு ரீசன் நமக்கு என்னென்ன ரீசன்னால் கோல்டு வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போகிறேன். அண்ட் தென் இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 பிளாக் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 3 பிளாக் ரோஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 கேண்டில் விழுந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் தான் விழும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல க்ரீன் க்ளோசிங் இப்படி வச்சுது அப்படின்னா அடுத்த கேண்டில் நமக்கு வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் தான் விழும். ஸோ நமக்கு வந்து 3 க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து 3 க்ரோஸ். பேட்டர்ன் வந்திருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஆக போகுது. அண்ட் தென் அடுத்த விஷயம் வந்து ரெண்டாவது நமக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டொக்காஸ்டிக்கும் RSIயும் வந்து நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். RSI போட்டாச்சு ஸ்டொக்காஸ்டிக். ஸோ ஸ்டொக்காஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் ஆகி மேபி அடுத்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் கொடுக்கும். இங்கே ஒரு ஃபால் கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபால் கொடுத்து ஒரு புல்லிஷ்க்கு வந்து டேர்ன் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம RSIயை பொறுத்தளவுக்கு RSI 50 லெவல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 50 அப்படிங்கிறத ஒரு கிளியரில் போட்டு டார்க் லைனில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ RSIயை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எப்போ ஸ்டொக்காஸ்டிக் வந்து இந்த இடத்த ரீச் ஆகுதோ அப்போ RSI வந்து கண்டிப்பாக நமக்கு 50 அப்படிங்கிற ஜோன், அதாவது இந்த லெவல்ஸ் வந்து ரீச் ஆகும். 50 அப்படிங்கிற ஜோன் ரீச் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் நமக்கு ஸ்டொக்காஸ்டிக் வந்து ஓவர் சோல்ட் ஆகி புல்லிஷ்க்கு மூவ்மெண்ட் ஆகும். RSI வந்து 50ல இருந்து அகைன் ஒரு அப்வர்ட் கரெக்ஷன் ஆகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இந்த இடத்துல இருந்து ஒரு கிளிக் கொடுத்து அப்படியே மேலே ஃபாலோ அப் ஆகி புல்லிஷ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அஸ் ஆஃப் நவ் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா TP1 வந்து 2000 அண்ட் தென் நம்மளோட TP2 பார்த்தீங்க அப்படின்னா
2012 அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். TP2 வந்து 2012. அதனால நம்மளோட என்ட்ரி ஜோன் மார்க்கெட் வந்து எப்போ நமக்கு 1989 வருதோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி ஜோன் எடுக்கிறோம். அந்த நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1984 ஸ்டாப் லாஸ் வந்து 1984. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ஜோன் வரை கொடுத்துருக்குறோம். ஸோ அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விக் இருக்குல்ல, அந்த விக் மாதிரி நிறையா ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். ஸோ நம்ம அதையுமே இதை கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் நமக்கு ஒரு 3 பிளாக் ரோஸ் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்கிறதுனால மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு நம்மளோட சப்போர்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன் மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா, சப்போர்ட் வந்து 1990 இருக்குது. நம்ம சப்போர்ட்டை ஒபே பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட் ப்ரைஸான 2000 டச் பண்ணிவிட்டு அடுத்து 2012 வரைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட லைவ் சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட விஐபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ என்டையர் லைஃப் டைம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் சிக்னல்ஸ் கிடைக்கும். சரி, வாங்க லைவ் ரிசல்ட்ஸை நம்ம விஐபி சேனலில் பார்க்கலாம்.